அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த காணொளி பதிவிலே அனைத்து போட்டி பரீட்சைக்கும் வரக்கூடிய படங்களில் விடுபட்ட எண்ணை நிரப்புதல் தொடர்பான வினா. இது அனைத்து போட்டி பரீட்சைகளிலும் உளச்சார்பு சார்ந்த அனைத்து போட்டி பரீட்சைகளிலும் இந்த கேள்விகள் வருவதுண்டு. அந்த வகையிலே முதலாவது கேள்வி, கீழே குறிப்பிட்ட வினாக்களில் கேள்வி அடையாளம் குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தில் வரும் எண்ணை கண்டுபிடிக்கவும். கீழே குறிப்பிட்ட வினாக்களில் கேள்வி அடையாளம் குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தில் வரும் எண்ணை கண்டுபிடிக்கவும் என இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவது கேள்வியிலே 3 வட்டங்கள் கொடுக்கப்பட்டு அவை 3ஆக பிரிக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டிருக்கின்றது. இந்த வட்டங்களை நாங்கள் முதலில் அவதானிக்கின்ற போது இவை கூடி செல்லுகின்றதா, குறைந்து செல்லுகின்றதா, பெருக்கப்பட்டிருக்கின்றதா, சதுர எண்களா, முக்கோண எண்களா, பகா எண்களா, ஒற்றை எண்களா, இரட்டை எண்களா என்றது அந்த இதிலே அது நகர்த்தப்படுகின்றதா என்பதை முதலில் நாங்கள் அவதானிக்க வேண்டும். அந்த வகையிலே இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 16ஐயும் 8ஐயும் கூட்டினா 12 வந்திருக்கு, அவ்வாறு வராது. 20ஐயும் 10ஐயும் கூட்டினா 30 ஆகிய கூட்டுப்படவில்லை. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த 8 எவ்வாறு வந்திருக்கின்றது, 12 எவ்வாறு வந்திருக்கின்றது, 16 எவ்வாறு இங்கே வந்திருக்கின்றது முதலாக அவதானிக்க வேண்டும். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2ஓட 4 பெருக்கிற போது 8 வந்திருக்கும். அதே போன்று 3ஓட 4 பெருக்கிற போது 12 வந்திருக்கு. 4ஓட 4 பெருக்கின்ற போது 16 வந்திருக்கு. அப்போ இந்த பட்டனை இங்கே அடுத்த வட்டத்துக்கு நாங்கள் போட்டு பார்ப்போம் அது சரியாக இருக்குன்னு சொல்லி. இங்கே முதலாவது நாங்கள் செய்யணும். 2ஓட இங்கே 4 பெருக்கப்பட்டிருக்கின்றது, 4ஆல் பெருக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அப்போ இங்கே 5ஆல் பெருக்க வேண்டும். அப்போ ஆகவே 2ஓட 5 பெருக்கினா 10, 3ஓட 5 பெருக்கின்ற போது 15 வந்திருக்கின்றது, 4ஓட 5 பெருக்கின்ற போது 20. அப்போ ஆகவே இந்த பட்டன்லாம் அது விட வந்திருக்கின்றது. ஆகவே அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2ஓட 6 பெருக்க வேணும் 12, 3ஓட 6 பெருக்க வேணும். ஆகவே 18 இந்த இடத்துல வர வேண்டும். விடையில் பாருங்கள் 18 இருக்குன்னு சொல்லி 3ஆவது விடையிலே இந்த 18 வந்திருக்கின்றது. ஆகவே அதுக்குரிய சரியான விடை வந்து 3. இரண்டாவது கேள்வி, இங்கே ஒரு சதுரப்பட்டி ஒன்று இங்கே கொடுக்கப்பட்டு அவை 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதிலே இலக்கமிடப்பட்டிருக்கின்றது. இந்த வினாவை நாங்கள் அவதானிக்கின்ற போது இது எவ்வாறு இந்த இது வந்திருக்கின்றது முதல்ல அவதானிக்க வேண்டும். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 3ஆல் இப்படி 7 வந்திருக்கின்றது. அதாவது இந்த 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 3ஐயும் 4ஐயும் நாங்கள் கூட்டுற போது 7 வரும். அதே மாதிரி இந்த 11ஐயும் 12ஐயும் கூட்டுற போது 23. அதே பேட்டர்ன்லாம் இது நகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே 5ஐயும் 6ஐயும் கூட்டணும்னு சொன்னால் 11 வரும். ஆகவே விடையில் 11 இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, 2வது விட தான் இதுக்குரிய சரியான விடை. 2வது விட தான் இதுக்குரிய சரியான விடையாகும். 2வது விடையாகும். மூன்றாவது கேள்வி இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு முக்கோணத்தை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அவை இலக்கங்கள் இடப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் எவ்வாறு இந்த 94 வந்தது 3ஐயும் 2ஐயும் பயன்படுத்தி எவ்வாறு 94 வந்தது என்று முதல் அவதானிக்க வேண்டும். 3 நாங்கள் எத்தனையால் பெருக்கினா 3 வரும் சொன்னால் 3, அதாவது 3னுடைய வர்க்கம் 3 9 வந்திருக்கின்றது. 2னுடைய வர்க்கம் 4, ஆகவே 94. 9 3னுடைய வர்க்கம் 2 4, ஆகவே 94 வந்திருக்கின்றது. அந்த இலக்கத்தை அப்படியே போட்டிருக்காங்க, வர்க்கத்தை அப்படியே கிட்ட போட்டிருக்காங்க. அப்போ ஆகவே 94. 5னுடைய வர்க்கம் 25, அது சரி. 1னுடைய வர்க்கம் 1 தான், ஆகவே 251. அதே மாதிரி 14னுடைய வர்க்கம் 16, 2னுடைய வர்க்கம் 4, அப்போ 164 விடையில் இருக்கணும். ஆகவே 2வது விடை தான் இதுக்குரிய சரியான பொருத்தமான விடையாகும். 4வது கேள்வி, இங்கே முக்கோணங்கள் கொடுக்கப்பட்டு அவற்றுக்கு இலக்கங்கள் இடப்பட்டிருக்கின்றது. வெளியில் இலக்கங்கள் போடப்பட்டு அந்த உள்ளவார பெருமானம் எவ்வாறு வந்தது என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த முக்கோணத்தை நாங்கள் அவதானிக்கின்ற போது 5 3 4 இந்த இலக்கங்களை பயன்படுத்தி எவ்வாறு 19 வந்திருக்கின்றது பார்ப்போம். இந்த 5ஐயும் 3ஐயும் பெருக்கிற போது 15, அதோட 4 கூட்டுற போது 19.
ஆக இப்படியான ஒரு பட்டனில் வந்திருக்கின்ற. இப்போ இங்காலே நாங்கள் அதை சரியானதை மற்றதுக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேணும். இப்போ 7 5 35 35ஓட 6 கூட்டுற போது விட வரணும். ஆகவே அது சரியானது இங்கால வாரதை நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி பட்டனில் அதை பார்த்தோம்னு சொன்னால் 6 நாள் 24 24ஓட 5 கூட்டணும். இப்போ 5 கூட்டினா 29 விடையாக வர வேணும். ஆக 29 வந்திருக்குன்னா அப்போ அதே பட்டனில் தான் இதுவும் வர வேணும். 7 5 35 35ஓட 6 கூட்டுற போது 35ஓட 6 கூட்டு 41 வரணும். ஆகவே 3வது விடையில் இருக்கின்றது 41. அதுதான் சரியான விடையாகும். 5வது கேள்வி. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னா வட்டம் ஒன்று கொடுக்கப்பட்டு அதுக்கு வெளியில் இலக்கங்கள் போடப்பட்டு அந்த இலக்கங்கள் இதனுடைய கூட்டுத்தொகையோ அல்லது பெருக்கியோ வட்டத்துக்குள்ளே இலக்கம் இடப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னா இது எப்படி வந்திருக்கும் என்று நாங்கள் அவதானிக்க வேண்டும். 1 2 அதே போன்று 3 7 அவ்வளோத்தையும் கூட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு 1 1 2 3 7 இதை கூட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வரும் 10 13. இப்போ 13னுடைய வர்க்கம் 13 பிரிக்கணும்னு சொன்னால் அதில் வர வேண்டிய விட வந்து 169 வந்திருக்கின்றது. ஆக இவ்வாறு தான் அந்த பட்டன் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்போ இங்கே பாருங்கள், இதையும் 1 2 கூட்டினா 3 3 3 6 6 5 11 11உடைய வர்க்கம் தான் 121. அதே மாதிரி இதுக்கு நாங்கள் கூட்டி பார்ப்போம். 1 4 5 5 5 10 10ஓட 6 கூட்டினா 16. ஆகவே 16உடைய வர்க்கம் என்ன நாங்கள் பார்க்கணும். 16 தரம் எழுதி 16 பிரிக்கணும்னு சொன்னால் அது வர்க்கம் 16 பிரிக்கணும்னு சொன்னால் இத்தனை வரப்பு 256 வரும். 256 தான் இதில் விட வர வேண்டிய 256 இருக்கான்னு பாருங்கள், இருக்கின்றது. 4வது விடையில் இருக்கின்றது. ஆக 256 தான் இப்படி சரியான விடையாகும். 6வது கேள்வி இலகுவான ஒரு கேள்வி உண்டு. 4 7 5 9 6 அந்த கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய இலக்கத்தை கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் 4 2 பிரிக்கணும்னு சொன்னால் 8. 4 2 பிரிக்கினா 8 தானே. 4 2 பிரிக்கினா 8. 8லேருந்து 1 கழிச்சா 7 வந்துருக்கு. இப்போ அதே பட்டியலில் இதை செய்து பார்ப்போம். 5 2 பிரிக்கினா 10. 10லேருந்து 1 கழிச்சா 9. 6 2 பிரிக்கணும்னு சொன்னால் 12. 12லேருந்து 1 கழிச்சா 11 விட வர. ஆக 3வது விட அதுக்குரிய சரியான விடையாகும். 3வது விடையாகும். 7வது கேள்வி. இங்கே முக்கோணம் இடப்பட்டு வெளியிலே பெருமானங்கள் இடப்பட்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் அவதானிக்கின்ற போது 7வது கேள்வியில் பாருங்கள், முக்கோணங்கள் இடப்பட்டிருக்கின்றது. அப்போ அதை நாங்கள் அவதானிக்கின்ற போது இந்த 11 5 16 அதே மாதிரி 7 9 16 6 11 கேள்வி அடையாளம். அப்போ அந்த கேள்வி அடையாளத்தில் வர வேண்டிய இலக்கத்தை கேட்டிருக்காங்க. இப்போ 11ஐயும் 5ஐயும் கூட்டினா 16. இதே மாதிரி கூட்டுப்பட்டிருக்கான்னு அவதானிப்போம். 7 9 16 அப்போ ஆகிய கூட்டிப்பட்டு தான் அந்த பட்டன் போயிருக்கிறது. இப்போ 6ஐயும் 11ஐயும் நாங்கள் கூட்டணும்னு சொன்னால் 17 அந்த இடத்துல வரும். இது இலகுவான ஒரு கேள்வி. 17 தான் இதுக்குள்ளே வர வேண்டிய எண் வந்து 17. ஆகவே 17 விடையில் இருக்கான்னு பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு 2வது விட. 8வது கேள்வி. 8வது கேள்வி நாங்கள் அவதானிக்கின்ற போது 8வது கேள்வியில் 13 வந்திருக்கின்ற 25 19. எப்படி இந்த 13 வந்தது அல்லது 19 வந்தது நாங்கள் அவதானிக்கலாம். இங்கே நாங்கள் ஒரு பார்த்தோம்னு சொன்னால் இந்த 25ஐயும் 13ஐயும் கூட்டுவோம். 25ஐயும் 13ஐயும் கூட்டுற போது 8 3 38 2 பிரித்தோம்னு சொன்னால் விடையில் 19 வந்திருக்கு. அப்போ இந்த 19 இங்காலே நாங்கள் போட்டு பார்க்கலாம். 32ஐயும் 42ஐயும் கூட்டுற போது 4 7 74. 74 2 பிரிக்கின்ற போது 74 2 பிரிக்கின்ற போது 37 வரும். ஆகவே அதே பட்டன்லாம் இதுவும் இந்த விடைக்கும் வர வேண்டும். 10ஓட எத்தனையோ கூட்டி 2 பிரித்தா 8 வரும்னா 6 கூட்டி இதில் 6 வரணும். 6 கூட்டி 16 2 18. ஆகவே 6 தான் விட, முதலாவது விட. இதுக்குரிய சரியான விட வந்து 6, முதலாவது விட வரும்.
ஒன்பதாவது கேள்வி அவதானிங்கோ. இங்கே 2 3 13. அப்போ 2ஐயும் 3ஐயும் பெருக்கி இப்படியோ கூட்டியோ 13 வருதான்னு நாங்கள் பார்க்கணும். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 2னுடைய வர்க்கம் 4, 3னுடைய வர்க்கம் 9. 2ஐயும் கூட்டணும்னு சொன்னால் 13 வருது. வர்க்கத்தை கூட்டியிருக்கிறாங்க. 25 16 41 64 25 இதை கூட்டினோம்னா எங்களுக்கு வரும் 9 8 89 வரணும். ஆகவே 3வது விடைதான் இப்படி சரியான விடையாகும். 3வது விடையாகும். 10வது கேள்வி அவதானிங்கோ. 10வது கேள்வியிலே அப்போ இங்கே நாங்கள் அவதானிக்கின்ற போது 5 25 11 2 10 இது எப்படி 24ஆக வந்திருக்கின்றது முதல் அவதானிக்க வேண்டும். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 25ஐயும் 11ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு 36 வருது. 25ஐயும் 11ஐயும் கூட 36. அதே மாதிரி கீழே வர 10ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் 10ஐயும் 2ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் அது என்ன வரப்பு என்று பார்த்தோம்னு சொன்னால் 12. 36லிருந்து 12 கழிச்சா 4 1 2 24 வந்துருக்குங்க. அப்போ இதே பட்டல்னால் இது இங்கே செய்து பார்ப்போம். அப்போ 2ஐயும் நான் முதல் 2ஐயும் கூட்டுவோம். 50ஐயும் 24ஐயும் கூட்டணும்னா 74. 74லிருந்து இது 2ஐயும் கூட்டி கழிக்கணும். அப்போ 25ம் 12. 25ம் 12 37. 74லேருந்து 37 கழிச்சோம் மனுஷனா அதில் வர வேண்டிய 74லேருந்து 37 கழிச்சோம் என்றால் 37 வரும். 74 37 கழிச்சோம் 37. அப்போ ஆக இதில் வர வேண்டியது வந்து 37. அதையும் நாங்கள் செய்து பார்க்கலாம். 2ஐயும் கூட்டினா 9, 2ஐயும் கூட்டினோம்னா 8, 9லேருந்து 8 போனால் 1. ஓகே, அந்த பட்டன் தான் அதுக்குரிய சரியான விடையாகும். ஆகவே 37 தான் அதுக்குரிய சரியான விடை. 37 3வது விடையில் இருக்கின்றது. 11வது கேள்வி. இங்கே நாங்கள் அவதானிக்கின்ற போது 8னுடைய வர்க்கம் 64, 5னுடைய வர்க்கம் 25, 2னுடைய வர்க்கம் 4. ஆகவே 1னுடைய வர்க்கம் 1. அப்போ அதில் 1 தான் அது ஈஸியான கணக்கு 1 தான் அதில் வரும். ஆகவே இதில் வந்து 1 விட 1 இருக்கின்றது. 12வது கேள்வியை பாருங்கள். 12வது கேள்வி. இந்த 12வது கேள்வி நாங்கள் அவதானிக்கின்ற போது இது எவ்வாறு இதுக்குரிய விட வந்திருக்கின்றது என்ற பார்ப்போம். 12ஐயும் 8ஐயும் நாங்கள் கூட்டணும்னுச்சுன்னா 20. 12ஐயும் 8ஐயும் கூட்டணும்னுச்சுன்னா 20. அதே மாதிரி இங்கே நாங்கள் பார்த்தோம்னா 12ஐயும் 8ஐயும் கூட்டினா 20. இப்போ 80 வரணும்னு சொன்னால் நாங்கள் 5லிருந்து 1 கழிச்ச முடிச்சுன்னா 4. அப்போ 20 4 80. அப்போ 20 4 பெருக்கி 80 வந்திருக்கு. அதே பட்டியல் இங்கேயும் பார்ப்போம். 7ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் 12. 12 6லேருந்து 4 கழிச்சா 2. 12 2 அளவுக்கு 24. ஓகே, அப்போ இதே பட்டெல்லாம் இங்கேயும் விட வரணும். 8ஐயும் 14ஐயும் கூட்டினா 22. 10லேருந்து 7 போனால் 3. 22 3ஆல் பெருக்கணும் 66. அதுக்கு வர வேண்டிய விட 66. 66 தான் அதுக்குரிய சரியான விட. 66 விடையில் இருக்கான்னு பாவம் இருக்கின்றது. 2வது விடையாகும். 14வது கேள்வி. இந்த 14வது கேள்வி நாங்கள் அவதானிக்கின்ற போது 14வது கேள்வி நாங்கள் அவதானிக்கின்ற போது இது எவ்வாறு இதுக்குள்ளே இந்த விட வந்திருக்கும் என்று முதல்ல அவதானிப்போம். இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 9ஐயும் 8ஐயும் பெருக்கணும்னு சொன்னால் 9ஐயும் 8ஐயும் பெருக்குவோம். 9ஐயும் 8ஐயும் பெருக்கணும்னு சொன்னால் விட வந்து 72. 72 வரும். 72 இதை மாறி போட்டிருக்கு. 27 போட்டிருக்காங்க. இதை மாற்றி முன்னுக்கு பின்னுக்கு மாற்றி போட்டிருக்காங்க. 27 வந்துருக்கு. அதே மாதிரி இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 9ஐயும் 6ஐயும் பெருக்கினா 54. 9ஐயும் 6ஐயும் பெருக்கினா 9 6 54. இதை பெருக்கினா 54க்கு இங்கே 4 5 மாறி கிடக்கு 45. அதே மாதிரி அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 4ஐயும் 8ஐயும் பெருக்கினா 4ஐயும் இந்த 8ஐயும் பெருக்கினா இங்கே வருது 32 மாறி போட்டு 23 மாறி வந்துருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பெருக்க வேண்டியது என்னது? 4ஐயும் இந்த 6ஐயும் பெருக்கினா இதில் விட வரணும். இப்போ 4ஐயும் 6ஐயும் பெருக்கினா 24. அதை மாற்றி போட்டு முடிச்சு 42. இப்போ 42 அதுக்குரிய
42 விடை இருக்காண்டா முதலாவது விடை 15வது கேள்வி. இந்த 15வது கேள்வி ஒரு அவதானிங்க. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் 4னுடைய கணம்தான் 64, அது சரி. 5னுடைய கணம் 125, அதே மாதிரி 7னுடைய கணம் 343, 8னுடைய கணம் எங்களுக்கு விடையாக வரணும். 8னுடைய கணத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 8 தர 8 தர 8 3 8 512. ஆகவே 512 விடையில் இருக்கின்றது. ஆகவே 3வது விடை சரியான விடை. 16வது கேள்வி ஒரு அவதானிப்போம். அவதானிங்கோ. 16வது கேள்வியில் முதலாவது விடையை பாருங்கள். முதலாவது கேள்வியை பாருங்கள். இல்லை 4 3ஐயும் பயன்படுத்தி எப்படி 145 வந்திருக்கு என்றதை அவதானிக்க வேண்டும். இப்போ இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 4ஐயும் 3ஐயும் பெருக்கிற போது 12, 12னுடைய வர்க்கம் 144, 144 ஒன்றை கூட்டி 145 வந்திருக்கு. அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்கணும்னா 16, 16டைய வர்க்கம் தான் வந்து 256, அதோட ஒன்றை கூட்டியிருக்கிறாங்க 257. அடுத்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 6 30, 30னுடைய வர்க்கம் வந்து 900, 900ஓட ஒன்றை கூட்டணும். ஆகவே 901 2வது விடை.